கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நமக்கு 6ஆம் தேதி 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சகோதரர் ஜெபின் அவர்களுடைய வீட்டிலே விசுவாசிகள் ஜெபக்கூடுகை நடைபெற்றது. அதிலே சகோதரர் ஜெபின் குடும்பத்தார், சகோதரர் செல்வகுமார், சகோதரர் ராஜன், சகோதரர் பாலன், சகோதரர் சிஸ்டர் கிறிஸ்டல், சிஸ்டர் ஜாஸ்மின், ஜெர்சன், ஜோஷுவா, தெபரா, சாரா அனைவரும் கலந்து கொள்ளும்படி தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாளிலே டியூட்டி இல்லாமல் நீங்கள் வீடுகளிலே இருப்பீர்களானால் தயவு செய்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்திலே நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல் புதன்கிழமை வியாழக்கிழமை நடக்கிற கேம்பு ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கடந்து செல்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும் ஆத்துமாக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் சத்தியத்திற்கு நேராக அவர்கள் திரும்பும்படியாகவும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாகவும் அதே போல் நேரம் கிடைக்கிற தேவ பிள்ளைகள் டியூட்டி இல்லாவிட்டால் நீங்கள் தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு டைம் என்னாகும், இன்னொரு நாள் கிடைக்காது. தேவன் இதுவே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. இதுதான் நன்மை, இதுதான் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிற நாள், இதுதான் நம்மை பலப்படுத்துகிற நாள், இதுதான் சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாள். ஆகவே கிடைக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே கிடைக்கிற ஒரு வாய்ப்பு போல மற்ற எந்த தேசங்களிலும் கிடைக்காது. குறிப்பாக இந்திய தேசத்தில் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே நான் தேவனுக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் மாறுங்க. முடியாவிட்டால் சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரதர் சொன்னார் இல்லையா, அவர் சாட்சி சொன்னார்ல பிரதர். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் என்னது, வல்லரசு. சிலரை பார்த்தீங்க அப்படின்னா பேர் வேறு பேராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களே மாற்றிடுவாங்க. இல்லை பிரதர், நான் எப்பயாவது ஒரு டைம் அப்படி போவேன், யாராவது கூப்பிட்டா அந்தந்த சபைக்கு போவேன். ஆனால் நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்கிற கிறிஸ்தவர்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதை நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எந்த ஜனத்துக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம பிரித்தெடுத்ததில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா மற்றவர்கள் தான் வெட்கப்படணும், நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை எடுத்தா உறவு முறைகள் எல்லாம் கட் ஆகுது. ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு போனாலே சொல்கிறாங்க, சர்ச்சைக்கு போறியா, நம்ம அங்கே எல்லாம் எப்படி இருந்தோம். ஹல்லேலூயா. நீ எங்கே எப்படி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறியா, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோமா, பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சொல்கிற எந்த மனுஷனாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் 5 பைசாவுக்கு நமக்கு என்ன பண்ண மாட்டான், உதவி செய்ய மாட்டான். ஆனால் நம்ம விழ வைக்கிறதுக்கு 100 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு தூக்கி விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மார்க்கம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய பிள்ளை, ஆவிக்குரிய வழிபாடு அப்படிங்கிறதுல நீங்கள் பெருமையாக சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம பெருமையாக சொல்லணும், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. வேற எதுவும் எனக்கு முன்னாடி இல்லை, இயேசுதான் தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, அவரே மெய்யான தேவன், அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர். ஹல்லேலூயா. அநேகர் எதை பார்க்குறாங்க அப்படின்னா கட்டடம் பெருசாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கட்டடம் 10 கோடி, உங்களுடைய ஆலயம் 10 கோடியில் பெருசாக கட்டியிருக்காங்க. ஹல்லேலூயா. சிலர் பார்ப்பாங்க, கல்லறையை பார்ப்பாங்க, ஓ சாகும்போது நமக்கு கல்லறை அங்கே கிடைக்கும். ஹல்லேலூயா. எங்கே ஆண்டவர் எப்போ எடுக்கிறாரு, எப்போ வரப்போறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குள்ளாக இருக்கிறான், அதில் தான் நான் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அதில் வெட்கப்படவே கூடாது. தேவனுடைய பிள்ளைங்கிறதுல வைராக்கியமாக நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாய் இறங்கி வேலையை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் வைராக்கியமாக நின்னீங்க அப்படின்னா ஆண்டவர் வைராக்கியமாக இறங்கி காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுறது வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணாத, சாயாத. வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. இயேசுதான் தேவனா, இயேசுதான் தேவன். அல்லேலூயா. சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய். அல்லேலூயா. பேதுருக்கும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது எப்படி இருந்தாங்க? தைரியமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. எப்படி சாட்சி கொடுத்தாங்க? தைரியமாய். நான் ஆண்டவருடைய பிள்ளையா, நான் சபையில் 5 பேர் இருக்கிறேன்யா. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமையா தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. 10 பேரா, நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அன்று தோமா வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவரெல்லாம் ரொம்ப வரவேற்று ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? அவர் ஆராதிக்கும் போது எத்தனை மைக் செட்டு, கூடுக, பில்டிங்கெல்லாம் இருந்துச்சா? அல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் போது ஒரு ஆளை பார்த்துருப்பாரு. அவன்கிட்ட சொல்லுவார், ஐயோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன், உனக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவரே மீண்டுமாய் நியாயந்திருக்க வரப்போகிறார், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு, அவரை ஏற்றுக்கொள்கிறவள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அங்கே ஆலயம் கட்டப்படவில்லை, அங்கே ஆராதனை நடக்கவில்லை. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஜனங்கள் பெருக பெருக ஆவியானவர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்க தொடங்கின பொழுது கூட்டம் கூட்டமாய் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் தேவனுக்கு ரட்சிப்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன கொண்டு ஆண்டவர் என்ன பேசுவார்? என்ன கொண்டு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு தான் எல்லாத்தையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு தான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் செய்வேன். நீ எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றியோ அதெல்லாம் உன்னை கொண்டு செய்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தூரம் என்னால முடியாதுன்னு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முடியாதுன்னு நீங்க வேற யாராவது பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு பின்னாலே போவீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் உங்க மேல ஆண்டவர் வேலையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஊழியம் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், இந்த ஆராதனை தேவனுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. இது மாம்சத்திற்குரிய காரியம் அல்ல, இது அழிந்து போகிற காரியம் அல்ல, இது பரலோகத்தின் காரியம். பரலோகத்தினுடைய ஆராதனை, பரலோகத்தின் சத்தம், பரலோக வார்த்தை, பரலோக அபிஷேகம் எல்லாம் பரலோகத்திற்குரியது. ஆகவே இந்த ஊழியத்தை ஒருவரும் அழிக்க முடியாது, உங்களையும் ஒருவரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஊழியத்தையும் தொட முடியாது, தெய்வ பிள்ளைகளாகிய உங்களையும் ஒருவர் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஏனென்றால் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், என்னோடு கூட பேசுகிறவர், நடத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர் என் இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆவியானவர் நடத்த போதுமானவர். காலையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நான் கீழே விழுறதுக்கு அப்படி கீழே விழ போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு பலவீனமாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ கீழே விழ போகிறேன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, கீழே விழ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் திரும்பவும் ஆவியானவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த பிரசங்கம் தடைபடாமல் பிரசங்கிக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ தான் நினச்சிட்டேன், நம்ம சரீர பலத்தை ஒன்றும் அங்கே வீட்டில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே அந்த மாமிசத்தின்படி முயற்சி பண்ணாலும் அது அல்ல. தேவன் சபைக்கு சொல்ல வேண்டியதை ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பேசுவார். நீங்கள் என்ன பலவீனமாக இருந்தாலும், என்னால் ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியவில்லை, இல்லை என்றால் மற்றவர்களை சந்திக்க முடியவில்லை, இல்லை என்றால் தேவனுடைய ஊழியத்திற்கு எதுவுமே நான் செய்ய முடியல, ஆனால் உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சை இருக்கு அப்படின்னா உங்களை எடுத்து பயன்படுத்த தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காலையில் உள்ள பிரசங்கம் எப்படி முடியும்னு எனக்கே தெரியாது, உண்மையிலே நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஏன்னா எப்படி முடியுதுன்னு எனக்கே தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் தான் இன்னைக்கு காலையில் என்னுடைய பிரசங்கம் ஆண்டவர் என்னை கொண்டு நடத்தினார். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்த போதுமானவர், உதவி செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. ஆகவே அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது.
காலையிலே தேவ செய்தியை நம்ம பேசியிருந்தோம். என்ன என்றால், ஆவியின் ஞானஸ்நானம், அக்கினியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. நான் அந்த 2 காரியத்தையும் திரும்பவும் அடுத்த வாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால பாதியிலே அது முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆகவே அடுத்த வாரத்திலே அது முழுவதுமாய் தேவ வார்த்தையை பேசி அதற்கு பின்பதாக யூடியூப்லேயே நாங்கள் டவுன்லோட் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாரத்திலே தேவன் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எந்த மனிதனை கொண்டும் அவரால் பயன்படுத்த முடியும். அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா உங்களை கொண்டு ஏதாவது ஒன்று செய்வார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் அதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, ஊழியங்களை முன்னின்று செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாகணும். எப்படி முடியும் அப்படின்னா, என்னை கொண்டு தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டு தான் அவர் செய்வார். என்னை கொண்டு, என்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அவருக்கு. இல்லைன்னா சும்மா எங்கேயோ எதற்கும் பிரயோஜனமற்றவராக இருந்த என்ன கொண்டு வந்து தேவன் சமூகத்தில் நிறுத்துறார், தேவனுடைய பிள்ளையாய் நிறுத்துறாரு, ஒரு விசுவாசியாய் சபையில் வைத்திருக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறனால தான் தேவன் இன்னும் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வைத்திருக்கிற ஒரு என்னன்னா ஒரு நோக்கம் உண்டு. இல்லை அப்படின்னா கொரோனா வரும்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எடுத்துட்டு சரி எடுத்துருவான், இனி ஒரு பிரயோஜனம் இவனுக்கு இல்லை, இவனை என்னுடைய ஊழியத்தெல்லாம் வச்சுருந்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், எடுத்திருக்கணும். ஆனால் கிருபை மேலே கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜாம்பவான்கள், பணம் படைத்தவர்கள் எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, அது வாரிக்கொண்டு போனது கொரோனா. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு சுவாசத்தை இன்னும் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்னை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறதுனால அந்த திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுகிற வரையில் இந்த பூமியில் அவர் நம்மை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அவர் தெரிந்து கொண்டதே அவருடைய மகிமைக்குரிய பாத்திரமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குரிய பாத்திரமாய் நான் மாறும்படியாய் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தெரிந்து கொள்ளுதல் மூலமாய் அவர் அநேகரை ராஜ்யத்திற்கு நேராய் திருப்ப தேவன் சித்தம் பண்ணி இருக்கிறார். அந்த சித்தத்தில் என்னை கொண்டு நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் நீங்க அநேக நேரங்களில் நினைத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நினைத்து பாருங்க, மறுதலிப்பை நினைத்து பாருங்க, பரிசுத்த குலைச்சலை நினைச்சு பாருங்க. ஆனாலும் இன்னை சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஏன் தெரியுமா, அவர் இன்னும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. இன்னும் என் மகனை கொண்டு நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய திட்டம் பண்றேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். ஆகவே வார்த்தைக்குள்ளாய் கடந்து சென்று வசனத்திற்கு நேராய் ஆவியானவருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து, என்ன காரியத்திற்காக என்னை அழைத்தீரோ அந்த காரியத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் நம்மை சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர், பேசுகிறவர் கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிறவர் கர்த்தர், வழி நடத்துகிறவர் கர்த்தர். இது என்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது எங்களால் உண்டானது அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் தேசத்தில் இருக்கிறாங்க, கேம்புகளில் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் அறிந்தும் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உண்டாகவில்லை. ஏன் அப்படின்னா பிசாசோடைய மனக்கண்களை ஹல்லேலூயா குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய கண்களை மட்டும் ஏன் ஆண்டவர் திறந்தார்? ஏன் நம்முடைய கண்களை மாத்திரம் ஆண்டவர் திறந்தார்? வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு பக்தி உனக்குள்ளாய் இருந்தது. ஆனால் தேவனை குறித்த பக்தி தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பக்தி அல்ல. ஏதோ ஒரு பக்தி, ஏதோ ஒரு மனசாட்சியினுடைய பயம் உனக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, எல்லாரையும் ஆண்டவர் பார்த்தார். ஆனால் நோவாவை பார்க்கும்போது தான் ஒரு வித்தியாசத்தை அவனிடத்திலே தேவன் கண்டார்.
நோவாவை பார்க்கும் பொழுது தேவனிடத்துல அவருடைய இருதயத்துல ஒரு இவனை மாத்திரம் பிழைக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நோவாவை பார்த்த பொழுது தேவனுக்கு உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னை பிழைக்க வைத்திருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, நோவாவின் மூலமாய் ஒரு சந்ததி உண்டானது போல என்னை கொண்டு ஒரு சந்ததியை உண்டாக்கும்படி தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே திட்டங்களும் தீர்மானங்களும் ராஜ்யத்தினுடையது. இதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று தேவன் என்னை வைத்திருக்கிறார். இது என்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் வசனத்தை, நம்ம எடுத்துக்கொள்ளும் இந்த வாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த வாசத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? வேதத்தை அதிகாரத்தை சொல்லுங்க. எரேமியா 24வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுக்கு கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவர் உம்முடைய ஆலோசனையின்படி தேவ ஜனங்களை நீர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. தகப்பனே, காணிக்கைக்காய் உம்முடைய பாதபடியிலே வருகிறோம். தகப்பனை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன நல்ல தகப்பன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த உற்சாகத்தினாலே உமக்கென்று விதைத்தார்கள். அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேத வசனத்தை அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு பலன் கொடுக்கிற பாத்திரமாய் எங்களை நீர் மாற்றுவீராக. உமக்கே கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பேசுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. எங்களோடு இடைபடுங்க அப்பா. நீர் பேசுகிற தெய்வன், எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர், எங்களுடைய நாவிலிருந்து பேசுகிறவர். அடியனை மறைத்து ஆவியானவர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்பதை அறிகிற இருதயத்தை நான் ஜனங்களுக்கு கொடுப்பேன், தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்நிய ஜாதிகளுக்கு கொடுப்பேன். இவன் தேவனுடைய பிள்ளை என்று அந்நியர்கள் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். புறஜாதிகர் உங்களை பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை, இவனாலே தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார் என்று தேவன் உங்கள் மூலமாக செய்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் மூலமாக அவர்கள் அறிகிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். வசனம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. தேவ வார்த்தை ஒருபோதும் அழிந்து போவதில்லை.
விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாய் வேத வார்த்தை பலன் செய்கிறதாய் மாறுகிறது. வசனத்தை நீங்க பார்க்குறீங்க, வசனத்தை அறிந்திருக்கிறீங்க, அது அல்ல, அந்த வசனத்தின் ஆழத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். ஆவியானவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை அறிகிற இருதயம். தேவ ஜனங்கள் அநேகருக்கு கர்த்தரை தெரியும், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற உணர்வு கொண்டு வர்றதுக்கே ஆவியானவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ. அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயம் தன்னுடைய பிள்ளைக்கு உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் தேவனை குறித்த அந்த ஒரு பக்தி வைராக்கியம், என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அதிகாரம் உடையவர், என் தேவன் எப்படி இரக்க குணமுடையவர், என் தேவன் எப்படி அற்புதங்களை செய்கிறவர், எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், என் தேவனை குறித்தான அறிவு என்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டும் என்று தேவனே விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அதை விரும்புகிறார். நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும், உன்னுடைய இருதயத்திலே அறிந்திருக்க வேண்டும். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? ஹல்லேலூயா. எப்படி இருந்தாரு? நீதிமானாக எப்படி இருந்தார்? வேற என்ன எப்படி இருந்தார் அவரு? ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் மற்ற எல்லாரை காட்டிலும் நோவா தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். ஆகவே தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன ஆகும்? அந்த பயம் இருக்கும் பொழுது பாவத்தை விட்டு நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? விலகி இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அவரை ஆராதிக்க உற்சாகத்தோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்குரிய எந்த காரியத்தை குறித்து எனக்கு பயம் இருக்காது. புரியுதா? ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை குறித்த பயம் எனக்குள்ள என்னாகாது? இருக்காது. ஆகவே நான் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சபை. சபையினுடைய வேலை என்ன? ஜனத்தினுடைய வேலை என்ன? ஹல்லேலூயா. சபையிலுடைய வேலை என்ன? ஆண்டவர் சபைக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? என்ன வேலை கொடுத்திருக்கிறார் சபையில? யாராவது சொல்லுங்களா? சபையில ஆண்டவர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? துதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறாரு. வேற சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. வேற எப்படி? பரலோகத்திற்கு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. அடுத்து ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் துதிக்கணும், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், எல்லாம் வேணுமன்னா முதலாவது நம்ம அவரை அறிகிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிகிற அறிவு மாத்திரம் இருந்தா போதும், மீதி எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், இந்த ஜனங்கள் எப்படியாகிலும் என்னுடைய வல்லமை, என்னுடைய வழிநடத்துதல், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய பலன், என்ன, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு உணர்வுள்ள ஒரு ஜாதியை, ஒரு சந்ததியை உண்டாக்க தேவன் விரும்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சபைக்கு ஆவியானவர் பேசும் பொழுது சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிற இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. இப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? வழி நடத்திட்டு வர்றாரு. வழி நடத்துகிற வழியிலெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிக்கொண்டே வர்றாரு? அற்புதங்களை, அதிசயங்களை செய்து கொண்டே வர்றாரு. இப்ப அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? உணவில்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவில்லை. ஆண்டவர் கிளம்புங்கன்னு சொன்னோன்னா பாத்திர பண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் தோள் மேலே போட்டுட்டு வாங்கய்யா போகலாம், அவர் கூப்பிட்டாரு, நம்ம என்ன பண்ணிடுவோம், போங்கன்னு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு சோறு கிடைக்குமா, மற்ற என்ன நடக்கும், பார்வன் என்ன பண்ணுவான், அதை குறித்தெல்லாம் ஒன்றும் அவங்க யோசனை பண்ணல. ஆண்டவர் புறப்படுன்னு சொல்லிட்டாரு. பாஸ்காவை அடித்தாங்க, எல்லா ரத்தத்தை பூசினாங்க, என்ன பண்ணிட்டாங்க? கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிளம்பும் பொழுது இவர்களை போஷிக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூதர்கள் உண்கிற
உணவை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற விதத்தை பாருங்க. புறப்பட சொல்லி அதுல தேவன் நம்மை நடத்துறாரு. அவர் வழி சத்தத்துல நம்ம போறோம் அப்படின்னா அவர் எதை கொண்டு போஷிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இவங்க யாருடைய சத்தத்தை கேட்டு வரல, யாருடைய சத்தத்தை கேட்டு வந்தாங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டாங்க. அப்ப அந்த கேட்ட சத்தம் புறப்பட பண்ணின தேவன் அந்த வழியில அவர்களை போஷிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு எதை கொடுத்து வழி நடத்த வேண்டும், என்னுடைய பிள்ளைய எந்த பாதையில வழி நடத்த வேண்டும், என்ன வழியில அவனை கொண்டு போனா இவனை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்க முடியும் என்று யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தின தேவன் உங்களை முடிவு பரியந்தம் எப்படி கொண்டு போனா நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். சிலருக்கு பணத்தை அதிகமா கொடுத்தா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இது உண்மையா உண்மை இல்லை இந்த வார்த்தை? ஹல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். உண்மையான ஒரு சாட்சி இது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு எடுத்து அவரை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சிது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சது. எல்லாம் சபையாரெல்லாம் ஜெபம், ஆண்டவரே இந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கேட்டார், அதையெல்லாம் அங்கீகரித்தார். அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜாபும் கிடைச்சிது. ஜாபு கிடைச்சி குறைஞ்ச சம்பளம், அடுத்தது ப்ரொமோஷன், அடுத்தது ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன், சம்பளம் நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ அவருடைய இருதயத்தில் என்ன தோன்றிச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நம்மளை விட்டு என்ன ஆகாது, எப்படியும் போகாது. எப்படி நம்ம சாகுறது வரைக்கும் ஒரு சம்பளம் நமக்கு என்ன ஆகிட்டு கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். இனி சபைக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன? இது உண்மையாக நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாய் நடந்த காரியங்கள் உண்டு. அவர் மனம் திரும்பிட்டார், அதுக்கு பின்பதாய் நடந்த காரியங்கள். ஆனால் எல்லாம் துவக்கம் எங்க ஆரம்பிக்குது? எனக்கு ஒரு நிலையான ஒரு வேலை, நிலையான ஒரு சம்பளம் அப்படிங்கிறத அந்த சூழ்நிலை வந்த உடனே மனிதன் என்ன பண்றான்? தேவனை மறக்கிறவனாய் மாறுகிறான். ஆகவேதான் ஆவியானவர் சொல்றது என்ன, நமக்கு எதை கொடுத்தா நம்ம சத்தியத்தில் நிலைத்திருப்போம்ங்கிறது ஆவியானவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன சம்பளத்தை கொடுத்தா இவன் என்ன நோக்கி வருவான் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். எதை இவனுக்கு போஷித்தா என்னை விட்டு இவன் மாற்றத்தில் போகாமல் இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அதனால இப்ப தேவன் உங்களை வைத்திருக்கிறார் பாருங்க இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைக்கல, நான் என்ன 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், அதே சம்பளத்தில் இருக்கணுமா? இல்ல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நம்பிக்கையா உறுதியா இருங்க. அவர் உங்களை சம்பளத்தை உயர்த்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை போஷிக்கிறது அவருக்கு லேசான காரியம், உங்களை வழி நடத்துகிறது அவருக்கு லேசான காரியம். என்ன? அவருடைய அன்பை விட்டு நீங்கள் வெளியே போகாதபடி அவர் உங்களை போஷித்து நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், அப்படிதானே? மன்னாவை கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் இந்த மன்னாவை சாப்பிட்டு இவங்க இந்த 40 வருட காலம் நடந்து வந்து கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டா போதும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே மன்னாவோட நிறுத்தினார். என்ன பண்ணாரு? மன்னாவோட நிறுத்தினாரு. ஆனா இவன் உடல்ல. இவன் என்ன பண்ணல? என்ன நாங்க அங்க என்ன சாப்பிட்டோம்? வெங்காயத்தை, கொம்மட்டிக்காய அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் நான் கொடுக்கிற இந்த போஜனத்தை வைத்து இவனை கானான் தேசம் வரை நடத்த இந்த போஜனம் போதும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே போஜனத்தை கொடுத்தாரு. அப்பதான் என்ன சொன்னாருன்னா தெளிவா கொடுத்தாரு. 2 நாளைக்கு கொடுக்கல, அன்னைக்குள்ளதான் அன்னைக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. காலையில வரோம், அதோட முடிஞ்சிச்சு. அன்றைக்குள்ளது அன்னைக்கு. மறுநாள் அது என்ன ஆகும்? மறுநாள் அதை சேர்த்து வச்சு அது என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் தள்ளி வச்சார். எது? ஓய்வு நாளுக்கு முன்னாடி உள்ளது எவ்வளவு நாள் கொடுத்தாரு?
2 நாள் கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. அவரோட ஞானத்தை பார்த்தீங்களா எப்படி நடத்துறாரு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? ஓய்ந்திருக்கணும். அப்ப ஓய்ந்திருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு அன்னைக்குள்ளது ஒரு நாளை முன்னாடியே நான் உனக்கு தரேன். அவர் தான் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கொடுத்தாரு, வழி நடத்தினாரு, கொண்டு போய் போற இடத்துல எல்லாம் கொண்டு போய் அற்புதங்களை செய்தாரு. செங்கடலை பிளந்தாரு. ஹல்லேலூயா. காடையை விளைவைத்தாரு. ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமா என்ன பண்ணாரு? மாற்றினாரு. குடிக்க தண்ணீரை கொடுத்தாரு. அற்புதம், அதிசயம், அடையாளங்கள் எல்லாம் செய்து கொண்டு அங்க தேசத்துல கொண்டு வந்து நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. அப்போ யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது தெரியும் அங்க என்ன நடக்குது. ராகாப்புடைய இடத்துக்கு போறாங்க, அந்த வேவு பார்க்கறதுக்கு போறாங்க. இதெல்லாம் அதுல வருகிறது. நான் ரொம்ப நேரம் சொல்லல. என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவர் நடத்தின விதத்தை யார் கவனித்து பார்த்து கொண்டிருந்தது? ராகாப் கவனித்து கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ ராகாப் தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துக்கு சொல்லும் போகும் பொழுது ராகாப் தேவனுடைய பிள்ளை இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாப்ல? அந்த மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பதா யார் நிற்கக்கூடும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்பதை அறிகிற இருதயத்தை உங்களுக்கும் கொடுப்பேன், புறஜாதிக்கும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ராகாப் வேசின்னு அதுல பட்டம் போட்டிருந்தாலும் ராகாப் தேவனுடைய சமூகத்திலே அவள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இத்தனை வருடம் நடந்து கொண்டு வந்த விதத்தை யார் கவனித்துக் கொண்டிருந்தது? ராகாப் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனுக்கு முன்பதால் யார் நிற்கக்கூடும்? ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் எதிர்த்து நின்ற பொழுது ராகாப் மாத்திரம் திரும்பி விட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தேவனுக்கு முன்பதாய் ஒருவர் நிற்க முடியாது. அந்த ஜனங்கள் எல்லாம் கூடிக்கொண்டார்கள். மீதியானர்கள், அந்த இவர்கள் அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது ராகாப் மாத்திரம் என்ன பண்ணிட்டாப்ல? திரும்பிட்டாப்ல. ஏனென்றால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடத்தி கொண்ட விதத்தையும் ராகாப் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. அந்த அறிவிருக்கிற தேவ பிள்ளை, அந்த அறிவு உண்டாக்கும்படி தேவ பிள்ளைக்கு தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இருதயத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற பொழுது புற ஜாதிகள் பார்த்து சொல்வார்கள், யாருக்குமே நடக்கலையா? யாருக்குமே நடக்கல. இவன் ஜெபித்துட்டு இருந்தான், ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னான், கடைசியில் இவனுக்கு மாத்திரம் இந்த காரியம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவன் தேவனை அறிகிற அந்த அறிவுக்குள்ளாய் தேவன் அவர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய ஆலோசனைக்குள்ளாய் அவர் நம்மை நடத்துகிறவர். எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி நலிநடத்த வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு எடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே நம்ம நடக்கும் பொழுது பூரணமாக வேண்டியது பூரணமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் முடிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? முடிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். 61வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க. 61:9. அவருடைய சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், அவருடைய சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து புற ஜாதிகள் சொல்லுவார்கள், இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா பெரிய பங்களா, 2-3 காரு, வேலைக்காரர்கள். அப்ப இதெல்லாம் ஆபிரகாமுக்கு இருந்து, அப்படிதானே? ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஏகப்பட்ட சொத்து எல்லாமே ஆபிரகாமுக்கு இருந்தது. அது இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் அல்ல. ஹல்லேலூயா. அன்றன்றுள்ள உணவு நமக்கு கிடைத்து சமாதானத்தோடு நம்ம வாழ்ந்தாலே நம்ம ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொன்னாரு, ஹல்லேலூயா, அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அதிலே தான் சமாதானம் இருக்கிறது, அதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த லட்சமா சம்பாதிக்கிறோம், ஆனால் எதை இழந்துட்டோம்? சமாதானத்தை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம். ஏன்?
ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு எது மேல வச்சிட்டோம்? நம்பிக்கைய பணத்தின் மேல வச்சிட்டோம், ஐஸ்வர்யத்தின் மேல வச்சிட்டேன். இந்த ஐஸ்வர்யம் இருந்தா போதும், என்னுடைய எதிர்காலத்திற்கு போதும். இந்த ஐஸ்வர்யம் இருந்தா போதும், என்னுடைய வாழ்க்கை பெரிய ஆடம்பரமாக இருக்கும். அப்படி இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்து தேவ நம்பிக்கை விட்டு நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? மாறிவிட்டதுனால இப்ப சம்பளம் அதிகமா இருக்கு, என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா. கோடி கோடியா வச்சிருக்கிற என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. அது சரீரத்திற்குரிய உணவாக இருந்தாலும், அது ஆத்துமாவிற்குரிய வார்த்தையா இருந்தாலும், அண்ணனுக்குள்ளது எனக்கு அண்ணன் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளுமே குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அண்ணனுக்குள்ளது அவர் எனக்கு கொடுத்துட்டு கொண்டே இருந்தார்னா எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. 70 கோடி சம்பளம் வாங்கி கடன் இல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. 200 கோடி சம்பளம் வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஒரு சகோதரன் கடந்த வாரத்தில் பேசினேன், பிரதர் என்னுடைய கார்டு இன்னொருத்தன்ட்ட இருக்கு, பாஸ்டர் என்னுடைய கார்டு இன்னொருத்தன்ட்ட இருக்கு, அவனுக்கு நான் 100க்கு 7 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். அவனுக்கு எவ்வளோ கட்டுறேன்? 100க்கு 7 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கான். என் கார்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் மாசம் மாசம் பிடிச்சிட்டு தான் எனக்கு மிச்சத்தை கொடுப்பான். நான் கேட்டேன், அவ்வளவு ஏன் பிரதர் இவ்வளவு ஒரு சூழ்நிலை அப்படின்னு. இல்லை பிரதர் பாஸ்டர் எனக்கு அந்தந்த காரியங்கள் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நான் வாங்கி அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதனால் பிரதர் நம்முடைய சபையில் 70 கோடி வாங்குகிற சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க கார்டு அவங்க கையில் தான் இருக்குது பிரதர். ஹல்லேலூயா. அவங்க கார்டு அவங்க கையில் தான் இருக்குது, யார் கையில இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அறிந்துள்ள இந்த ஜனம் இவன் கொஞ்சம் வாங்கினாலும் சந்தோஷமா இருக்கிறாயா, இவன் கொஞ்சம் வாங்கினாலும் நிம்மதியா இருக்கிறாயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், மனமகிழ்ச்சியா இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கிறாயா அப்படின்னு புறஜாதிகள் கர்த்தரால் இவன் பெற்ற ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. 66:18 எடுத்து வாசிங்க. ஏசாயா 66:18. கிரியைகளையும் ஜாதியர் பாசைக்காரரை கூட்டி சேர்க்கும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் மகிமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார் என்றால், இப்பொழுது சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறவர். அங்கே அவர் சொல்றாரு, சகல ஜாதிகர் பாசைக்காரர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து என்னுடைய மகிமையை நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலிருந்து கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து என்ன பண்ணுவார்கள்? ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி புறப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை கூட்டி சேர்த்து நான் தேவன் என்பதை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சின்ன கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அநேகர் எண்ணிக்கையை பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவேதான் பின்மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அநேகர். ஹல்லேலூயா. அநேகர் சொல்கிறார்கள் பெருசா நிறைய. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா நம்ம இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் தேவன் மாற்றுகிறார். அப்ப கொஞ்சத்திலே அவர் பார்க்கிற இந்த கொஞ்சத்திலே நீ ஓடுகிற ஓட்டம், இந்த கொஞ்சத்திலே நீ தேவனுக்கென்று படுகிற பிரயாசம், இந்த கொஞ்சத்திலே தேவனுக்கென்று நீ செய்கிற ஊழியம், இந்த கொஞ்சத்திலே தேவனுக்கென்று நீ நடப்பிக்கிற காரியங்கள், இந்த கொஞ்சத்திலே தேவனுக்கென்று நீ கொடுக்கிற உதாரத்துவம், இதை பார்க்கும் பொழுது தேவன் உன்னை பல மடங்கு பெருக பண்ண அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் போதப்பா, கொஞ்சம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 அப்பம். ஹல்லேலூயா. கொஞ்சம். ஹல்லேலூயா. சொல்லுங்களா எவ்வளவு? கொஞ்சம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பிட முடியும் 5 அப்பம்? ஹல்லேலூயா.
ஒரு மசரியை கொண்டு உட்கார வச்சா அவனுக்கு 10 அப்பம் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். 2 மீன் நமக்கு எப்படி 10-15 மீனாவது வேணும், அப்படிதானே இல்லை பிரதர்? ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அப்போ கொஞ்சம்தான் ஆண்டவருக்கு அது சாதாரணம். அது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜாதிகரையும் பாசைக்காரரையும் உங்களுடைய சமூகத்தில் கூட்டி வந்து என்னுடைய மகிமை என்ன என்பதை நான் காட்டுவேன். அவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் வரோம் அப்படின்றல ஆண்டவர் சொல்றாரு, அதல்ல, நான் ஜாதிகளையும் பாசைக்காரையும் சபையிலே கூட்டி சேர்த்து நான் தேவன் என்பதை உங்களுடைய இருதயம் அறிய செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. எரேமியா 16:21 எடுத்து வாசிங்க. அவர் சொல்ற காரியத்தெல்லாம் பயங்கரமா இருக்கு. உண்மையிலே எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், அதன் மூலமாய் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வல்லமை, என்னுடைய அதிகாரம் என்பதை நான் தேவ பிள்ளைக்கு நான் தெரிய வைப்பேன். ஒரே ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்றேன், நேரம் இல்லை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போ எபினேசர் பிரதர், எல்லாருக்கும் தெரியும், எபினேசர் பிரதர் நம்ம சபையில கீபோர்டு போடுறவர், மரித்து விட்டார், கர்த்தருக்குள் நிறுத்தரை அடைந்தார்கள். அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, பிரதர் என்கிட்ட ஒரு பேடு இருக்கு, இந்த வாசிக்கிறதுல இந்த பேடு இருக்கு, இதை நீங்க சபைக்கு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சபையில் பேடு போடுறதுக்கு யாரும் இல்லை. நான் சொன்னேன், சபைக்கு இப்போ பேடு தேவையில்லை பிரதர், கீபோர்டில் போயிட்டுருக்கு, இப்போ சபைக்கு நாங்கள் பேடு வாங்கலை பிரதர், ஏன்னா சுச்சுவேஷனும் சரியில்லை, காசும் இல்லை, இல்லை பிரதர் நாங்கள் இப்போ பேடு வாங்கலை பிரதர், யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். எபினேசர் பிரதர் இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணார். அப்போது நான் நினைக்கிறேன், என் பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு வரல, ஆனால் என்னுடைய ஜெபம், நான் ஆராதிக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லாம் நம்முடைய சபையில் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நாங்கள் அதுக்காக எப்போவுமே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து அந்த 2 பேர் 3 பேர் இருக்கும்போது நம்ம ஜெபித்த ஜெபங்களில் அதுவும் ஒன்று. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வந்து இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், என்னோடு கூட பிள்ளைகள் இருக்கணும், அவங்க இங்கே உள்ள ஸ்கூலில் படிக்கணும், இதெல்லாம் வாஞ்சித்து ஜெபம் போய் கொண்டு இருக்குது. அப்போ பிரதர் சொல்கிறாரு, பேடு வாங்கிக்கோங்க, எல்லாம் வரும்பொழுது கிட்டத்தட்ட 35,000-40,000 ரூபா கிட்ட வருது. அப்போ நான் வீட்டில் சொல்கிறேன், வீட்டம்மாட்டா, இப்படி எபினேசர் பிரதர் ஃபோன் பண்ணார், பேடு வேணுமான்னு கேட்டார் அப்படின்னாரு. அவன் இப்போவே நம்மகிட்ட காசு இல்லை, இப்போ எப்போ நம்ம இதை வாங்கி என்ன பண்ணுறது, இப்போ வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். எப்படின்னா ஜெபித்தேன்னா, ஆண்டவரே இந்த பேடை நான் வாங்குகிறேன், இந்த பேடை வாங்கி என்னுடைய பிள்ளை இந்த தேசத்தில் வந்து பயன்படுத்துகிற வரையிலும் அது சபையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. சபையில் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் என் பிள்ளையை நீங்கள் இந்த தேசத்தில் கொண்டு வருவீங்க, என் பிள்ளையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஒரு நாள் ஜெபித்த ஜெபம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என்னுடைய கரத்தை நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் வீணாய் போகவே இல்லைங்க. ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு என் பிள்ளை எல்லாம் அவங்க எங்கே வர போகிறாங்க, இப்போ நம்மவே ஊருக்கு போகிற ஏன்னா நம்ம ஊருக்கு போகிற சிச்சுவேஷனில் தான் இருந்தோம், எல்லாம் முடிஞ்சது ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் சொல்கிற சிச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். நான் நிறைய விஷயங்களை ஒய்ஃபிட்ட சொல்கிறதில்ல, ஏன்னா அங்கே நொந்து நூலாகி இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு வர இடம் எல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரிடத்துல பயங்கரமாக தனியாக உட்காந்து அழுது ஜெபிப்பேன். அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் என்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வர நீங்கள் போதுமானவர். அது வரையிலும் கையில் காசு இல்லை, அங்கங்கே புரட்டி அந்த பேடை வாங்க தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பேடது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பேடு வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாசிக்கிறதுக்குரிய ஊழியக்காரனை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளை இந்த தேசத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்று அவரும் கிளாஸுக்கு போய் கொண்டே இருக்கிறாரு, அவரும் சீக்கிரமாக வாசிப்பார், இளையவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பிரயாசத்தை
அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய பலத்தை அவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிங்க. அவர் காட்டுகிறார். நான் யாருன்னு உனக்கு காட்டித்தானா? ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை என்னுடைய கண்கள் காண தேவன் கிருபை தந்தார். வாக்குத்தத்தம் பண்ணினார், கட்டுவேன் நாட்டுவேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், கட்டுவேன் இடிக்க மாட்டேன், நாட்டுவேன் பிடுங்க மாட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வருடத்திலே தேவன் என் குடும்பத்தை இந்த தேசத்திலே கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் கட்டுகிறவர். ஆனால் லாஸ்ட்ல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார், கட்டுவேன் இடிக்க மாட்டேன், நாட்டுவேன் பிடுங்க மாட்டேன். நீ இந்த ஸ்தலத்திலே தரித்திருந்தால், சபையிலே நீ தரித்திருந்தால். ஒரே வார்த்தையில் கொடுத்துட்டார் அப்படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் போராட்டம் வரும்பொழுது நம்ம ஓட ஆரம்பிப்போம். இவ்வளோ நாள் நான் ஓடினேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், முறுமுறுக்கிறேன்ல. ஹல்லேலூயா. இந்த எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? எல்லாம் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கு? அசட்டை. எல்லாம் கை குடிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கு? அசட்டை. அன்னைக்கு வந்த அழுகை, அன்னைக்கு வந்த பிரயாசம், அன்னைக்கு வந்த வேதனை, அன்னைக்கு தேவன் செய்த கிரியை, அன்னைக்கு தேவன் செய்த மகத்துவம், அன்னைக்கு செய்த அற்புதம். ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் கரத்தையும் என் பலத்தையுமே நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். ஹல்லேலூயா. யோர்தானை பிரித்து எதிரிக்கு பயத்தை காட்டினார். ஹல்லேலூயா. யோர்தானை பிரித்து எப்படி அவங்க நினைச்சிருக்கலாம், இந்த யோர்தானை பிரித்து இவங்க எப்படி நம்ம இந்த கானான் தேசத்துக்குள்ள வர முடியும் நினைச்சிக்கலாம். ஆண்டவர் அவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் கால் வைத்த பொழுது அந்த யோர்தான் என்ன பண்ணப்பட்டது? ஹல்லேலூயா. நாம் கால் வைக்கும் பொழுது தடைகள் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தை நான் காட்டுவேன். என்னுடைய பிள்ளையினுடைய பலம் என்ன என்பதை நான் என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். ஹல்லேலூயா. அது உங்களுடைய நம்முடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஹல்லேலூயா என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தை அவர் காட்ட அவர் போதுமானவர். அவருடைய பலத்தை காட்டினா ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகத்தில் வருது. தாகோன்னு ஒரு சிலை இருக்கு, அப்படி தானே? தாகோன் கோயிலுக்குள்ள தாகோனுக்கு ஒரு என்ன இருக்கு? சிலை இருக்கு. அந்த இடத்துல எதை கொண்டு வச்சாங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சாங்க. தாகோன் என்ன பண்ணியிருந்தான்? அடுத்தது முதல் நாள் அவனுக்கு கால் உடஞ்சி கீழே கிடந்தது. ஹல்லேலூயா. ரெண்டாம் நாள் அவன் தலையை உடஞ்சி கீழே கிடந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வெளிப்படுத்துறாரு, இந்த விக்கிரகங்கள் எதுவுமே எனக்கு முன்பதாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை அறிகிற இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நான் கர்த்தர். அவர் கர்த்தர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை பெட்டியும் இருக்குது. தாகோனும் நின்று கொண்டிருந்தான்னா ஆண்டவருக்கு என்ன மரியாதை இருக்கு அந்த இடத்துல? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த இடத்துல? ஹல்லேலூயா. என்ன கனம் இருக்குது? ஹல்லேலூயா. அவனை அந்த உலகம் முழுவதும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தாகோன் கீழே விழுந்து கிடந்தாதான் இந்த தேவனுக்கு மரியாதை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவன் கீழே கிடக்கும் பொழுதுதான் இந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எதிரி எழும்பி நிற்கும் போதல்ல, கோலியாத்து விழும் பொழுதுதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த பலத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர், பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறவர். நான் கர்த்தர். அதான் தாவீது சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் எம்மாத்திரம் என்று. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாய் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுறியா, நான் கிரியை நடப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கோலியாத்து விழுந்த பொழுதுதான் ஹல்லேலூயா தாவீது ஜெயம் பெற்றவனாய் எழும்பி நின்றான். ஹல்லேலூயா. தாகோனுடைய சிலை கீழே விழுந்து உடைந்த பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை அந்த பூசாரிகள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, நேரம் எல்லாம் முடித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தர் என்கிற இருதயத்தை அறிகிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற காரியத்தை மாற்றி கர்த்தர், நான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர், நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ? நான் விசுவாசித்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. என்னுடைய கரம் என்ன ஆகவில்லை?
குறுகி போகவில்லை. என்னுடைய மகத்துவத்தை, என்னுடைய வல்லமையை உன்னை கொண்டு நான் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை கொண்டு அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அற்பமான சரீரம் அசட்ட பண்ணாத. ஹல்லேலூயா. இதிலிருந்து ஆவியானவர் மகிமையாய் வெளிப்படுவார், வல்லமையாய் வெளிப்படுவார், அற்புத அதிசயங்களை அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. 1000 10,000ங்களுக்கு நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய அற்பமான பலவீனமான சரீரம், நிறுத்துகிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதன்கிழமை அனுப்புகிறது நீங்க இல்ல, ஆண்டவர் அனுப்புகிறார் உங்களை. ஹல்லேலூயா. அனுப்புகிறது நான் அல்லவா. நான் அனுப்புறேன், நீ போ. அனுப்புறது யாரு? நான். என்னுடைய மகிமையை உன் மூலமாய் வெளிக்கொண்டு வரும்படியாய் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. ஹல்லேலூயா. மனுஷன் நினைச்சுக்கிறான் நான் போறேன் அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நீ பேச வேண்டியதை போய் பேசு, என்ன வேணாலும் பேசு. ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எதிர்த்து நின்னா கீழே விழுந்தான்னு அர்த்தம் அன்னைக்கு. ஹல்லேலூயா. ஒன்னு சபையில இருக்கணும், இல்லைன்னா ஊர்ல இருக்கணும் அடுத்தது. ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் பராக்கிரமம் உடையவர். ஹல்லேலூயா. எனக்காய் வைராக்கியம் பாராட்ட. எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுமே கூடுமே உம்மால எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே. சொல்லுங்க, உம்மால் எல்லாம் கூடும். உம்மாலே எல்லாம் கூடும். என் கண்கள் அதை காணும். சொல்லுங்க. ஆமென். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறத நீங்கள் கண்டு என் தேவன் மெய்யாகவே என்னோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி கொடுப்பீர்கள். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்களே சாட்சி கொடுப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் இதை காணும். சொந்த கண்கள் இதை காணும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. உன்னை தூக்கி நிறுத்துகிறவரும் அனுப்புகிறவரும் கர்த்தர் அல்லவா. உன்னை வழி நடத்துகிறது கர்த்தர் அல்லவா. உன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆவியினாலே நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆகவே அவரை குறித்த அறிவு உனக்குள்ளாய் பெருக ஆவியானவர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் அவரை அறிகிற அறிவு உனக்கு இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும். நன்றி ஆவியானவரே. வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விரைவீனமான பாண்டத்தை எடுத்து பலப்படுத்தி நீர் பேச வைத்ததற்காய் நன்றி. விழுந்து விடாதபடி தாங்கி நிறுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ மகிமைகளை சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எல்லாம் உம்முடைய ஆவியினால் ஆகிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நன்றி ஆவியானவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில சகலமும் ஜெயமாய் மாறட்டும், மகிமையாய் மாறட்டும். இருதயத்தில் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிகிற உணர்வு உண்டாகட்டும். இவர்கள் மூலமாய் அநேகர் உம்மை அறிந்து கொள்வார்களாக. தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.